இப்படியெல்லாம் கருணையே வடிவமாக இருந்த தாய்மார்கள் இப்போ எங்கே சிக்கியிருக்கா தெரியுமா? யோசிச்சாங்க. ஆம்பளை எல்லாம் எப்படியாவது கடனாளி ஆயிடுறேன், குடிச்சு பாதி கட்டுறேன், பொம்பளை ஆளுகளை எப்படா ஒரு திட்டம் போடணும்னு முடிவு பண்ணி வழியக்க கொண்டு வந்து கடன் தர்றோம், நீங்கள் குழுவாக அமைச்சிக்கங்கன்னு மகளிர் மன்றம் சுய உதவி குழுன்னு அமைக்க வச்சாங்க. அமைச்சதும் போதும், தனக்கு காசு எடுத்து கட்ட முடியாத ஒரு பக்கம் போகுது. நம்ம நண்பர்கள் சொந்த வந்தம் கேட்குறாங்கன்னு வாங்கி கொடுத்து கட்ட முடியும். சில பேர் ஊரை விட்டே போயிட்டா தெரியுமா உங்களுக்கு? என்ன இந்த குழுவோ பெரும்பாடு வழியக்க கொண்டு வந்து யாரும் கேட்கல. என் தாய்மார்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. காப்படி அரைப்படி அரிசி நெல் இருந்தா அதை ஆக்கி புருஷன் பிள்ளைகளுக்கு போட்டு நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சுங்க. ஆனால் அதை விட்டுவிட்டு வழியக்க கொண்டு வந்து பெண் சமுதாயத்தை நாங்கள் உயர்த்திடுவோம்னு கொண்டாந்து கடன் கொடுத்து விட்டு பொழுது விடியும்னு வீட்டு வாசப்படியில் உட்காந்துறேன். வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு வெளியில் வருதுங்க. அதுலேயும் ராத்திரி ஆனால் விளக்க பற்ற வச்சதுக்கப்புறம் யாருக்கும் கடன் கொடுக்கப்படாது, கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு ஐதீகம் இருந்துச்சு. இப்போ விளக்க பற்ற வச்சுக்கிட்டு நடுவை உட்காந்துக்கிட்டு அவன் எல்லாருக்கிட்டையும் காசு வசூல் பண்ணுறேன். என்னடா கொடுமையாக இருக்குதெல்லாம், என்ன கொடுமை? நமக்கு தேவையில்லை. இது பெரிய இடத்து பொல்லா பாரமண கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். எங்கே போய் சொல்ல? எப்படி சிக்குண்டு தவிக்கிறீங்க பாருங்க. தயவு செய்து சிந்தனையோடு இருங்க. நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு மிக முக்கியம். அதனால தான் கடன்பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று பாடுகிறார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டில் நாம் எப்படி வாழ்கிறோம், நாளைய தலைமுறையை என்ன சொல்லி வளர்க்க போகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏன்னா எல்லாம் மாறி போச்சு. நீங்க